சிதம்பரம் மாணவர்களை சந்திப்பதிலே உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டை வந்திருக்க கொண்டிருக்கின்ற அவருக்கு எடுபடியாக இருக்கின்ற அதிபர் பழனிசாமி கம்பெனியில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எடுபடி பழனிசாமி கம்பெனியின் மக்கள் விரோத இந்த ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வரவும், தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும், மீண்டும் தமிழகத்திலே மக்கள் ஆட்சியை கொண்டு வரவும் நீங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறீர்கள் என்பதை இங்கே உங்கள் ஆர்வமும் ஆரவாரமும் காட்டுகிறது என்பது நன்றாக புரிகிறது. தமிழகத்தில் எங்கு சென்றாலும் அது இங்கே சிதம்பரத்தில் எப்படி எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக தெரிகிறதோ, ஆரவாரமாக தெரிகிறதோ, கடந்த 15 நாட்களாக நான் சென்னையிலே ராயபுரத்திலே தொடங்கி இன்று வரை செல்கின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் இந்த தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். அதுவும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. 22 தொகுதியின் இடைத்தேர்தல், ஒரு மினி சட்டமன்ற தேர்தல். இதில் இந்த எடுபடிகள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். மோடி அல்ல, அவரது டாடியே வந்தாலும் இந்த ஆட்சியை இன்னும் கொம்பனாலும் தாங்கி பிடிக்க முடியாது. மோடியே அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற போது கடந்த 5 ஆண்டுகளிலே மோடி செய்தது என்ன? நமது வங்கி கணக்கிலே 15 லட்சம் போடுகின்றேன் என்றார். இந்தியாவை உலகத்திலேயே சிறந்த வல்லரசு நாடாக ஆக்குவேன் என்றார். வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு உருவாக்கி தருவேன் என்றார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அவரை நம்பவில்லை. இந்தியாவில் பிற மாநில மக்கள் இதற்கு முன்பு 10 ஆண்டுகள் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மீது இந்த வெறுப்பிலே வாக்களித்தார்கள். 10 ஆண்டுகளாக மன்மோகன் சிங் ஆட்சியை எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் மிகவும் யாரிடமும் ஏமாறாமல் சரியாக அம்மா அவர்களை வாக்களித்தீர்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் மோடி கொண்டு வந்த நீட் தேர்வை தடுத்து நிறுத்தினார். ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற கனவை தவிடுபொடியாக்கிய நீட் தேர்வை நமது அன்பு மகள் அனிதா போன்ற 1176 மார்க் எடுத்த மாணவியர் கூட மருத்துவக் கல்லூரியிலே சேர முடியாமல் போனதை அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவற்றை எல்லாம் இந்த மோடி தமிழகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். பழனிசாமியும் அதை அனுமதித்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே 2 கூட்டணி கேட்டால் பெரிய கூட்டணி என்கிறார்கள். ஒன்று இந்த மோடியும் எடப்பாடியும் சேர்ந்து உள்ள கூட்டணி. அதில் உள்ள கட்சிகள் உங்களுக்கு தெரியும். இதுவரும் மானங்கெட்ட கூட்டணி என்று அந்த கட்சியில உள்ள ஐயா சின்னையாவே ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்னொரு கூட்டணி ஏமாற்று கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஏமாற்று கூட்டணி. அவர்கள் எப்படி மோடி அவர்கள் இந்து மதத்தை நாங்கள் பாதுகாப்போம், இந்து மதங்களின் பாதுகாவலன் என்று சொல்லி மக்களை பிரித்தாளுகின்றார்களோ, அதுபோல
அண்ணன் ஸ்டாலின் நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே உள்ள இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி பார்த்தாங்க. சிறுபான்மை மக்கள் அதுக்கெல்லாம் 50 ஆண்டுகள் உங்க அப்பாட்ட ஏமாந்தே போதும், இனிமே உங்கள்கிட்ட ஏமாற ரெடியா இல்லை, நீங்க எப்படி வேணாலும் மாறிக்குவீங்க, உங்களுக்கு வேண்டியது ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள், நீங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை என்று எங்களை பிரித்தாள முடியாது என்று சிறுபான்மை மக்கள் ஆர்கே நகரிலே திமுக கூட்டணிக்கு மரணடி கொடுத்தார்கள். டெபாசிட் காலியானது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரே இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். நம்மிடமே இந்து என்றோ இஸ்லாமியர் என்றோ கிறிஸ்துவர் என்றோ வேறு எந்த மதத்தினை சேர்ந்தவர்களுக்கும் நம்மிடமே வித்தியாசம் கிடையாது. நமது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் தமிழர்கள் தான். தமிழ் மொழி பேசுபவர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், ஏன் இங்கே வாழ்கின்ற வேற்று மாநிலங்களை சேர்ந்தவர்கள், வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கூட தமிழ்நாட்டிலே இந்த நாட்டை ஏற்றுக்கொண்டு இங்கே வசிப்பவர்கள் தமிழர்கள். அதுபோல இந்தியாவிலே வாழ்வர்கள் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே தத்துவத்தோடு இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பணத்தினால் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களுக்கும் இந்த கட்சி, ஏழைகளுக்கும் இந்த கட்சி, இந்த கட்சியில பாகுபாடு கிடையாது. நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள். இங்கே போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் இளவரசன் நல்லவர், படித்தவர், அவர் டாக்டரேட் வாங்கியவர், அமைதியானவர், ஜாதி மத கலவரங்களை என்றைக்கும் உருவாக்க மாட்டார். அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி என்பது அமைதியாக அமைதி பூங்காவாக திகழும். அவர் மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் IAS தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காக இலவசமாக IAS பயிற்சி கல்லூரி நடத்துபவர். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ததால் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியிலே உள்ள அனைத்து நகரங்களிலும் மாணவர்கள் IAS தேர்வு எழுதுவதற்கும் மற்ற குரூப் 1 தேர்வை எழுதுவதற்கும் இலவசமாக பயிற்சி வகுப்புகளை தொடங்குவார். இங்கே நம்மிடையே நமது வேட்பாளர், நமது கட்சி ஜாதி மதத்தை சொல்லி வேறுபாடை இன்றல்ல என்றைக்கும் உருவாக்காது. தேர்தல் வரும் போகும், ஆனால் இங்கே வாழ்கின்ற அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இருந்தால்தான், நமக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தால்தான், நம்மை பிரித்தாள நினைப்பவர்களிடம் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருந்தால்தான் இங்கே நிம்மதியாக வாழ முடியும். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இங்கே ஒற்றுமையுடன் அமைதியாக வாழ்வதற்குத்தான் நமது நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறதே தவிர ஒருவரை தாக்கிக் கொள்வதற்கோ அடுத்த மனிதனை அழிப்பதற்கோ இந்த நாடு சுதந்திரம் அடையவில்லை. அனைவருக்கும் வாழ்வதற்கு உரிமை உள்ள இந்த நாட்டிலே அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு மக்களை குழப்புகின்ற விதமாக ஜாதி மதத்தை பற்றி பேசுபவர்களை தயவு செய்து புறந்தள்ளுங்கள். காரணம், அரசியலுக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தெய்வ வழிபாடு என்பது அவரவருக்கு உள்ளது, அது அவரவர் சொந்த பிரச்சனை. அதை யாரும் அதை இழித்து பேசுவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. மத சார்பற்ற கூட்டணி என்று சொல்பவர் இன்றைக்கு நான் இந்துக்கு எதிரி அல்ல. இந்துக்கு இல்லைன்னா எதுக்கு இந்து எதிரியாக்கணும்? எதுக்கு இஸ்லாமியரை எதிரியாக்கணும்? எதுக்கு முஸ்லீமை எதிரியாக்கணும்? கிறிஸ்டின் எதிரியாக்கணும்? எல்லாருக்கும் பொதுவாக தானே அரசியல் இயக்கம். ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே உள்ள அனைவரும், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும்
வாக்களித்து வெற்றி பெற்று வந்தால்தான் அது ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்க முடியுமே தவிர யாரோ ஒருவர் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் வாக்களித்து வெற்றி பெறுவதன் மூலம் அந்த தொகுதிக்கும் பலன் இல்லை, அந்த நாட்டிற்கும் பலன் இல்லை. அதுதான் நமது ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமே. எனவேதான் சொல்கிறேன், நமது பகுதி அமைதி பூங்காவாக திகழ மக்கள், குறிப்பாக நமது சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் இளவரசன் நமது நமது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சிதம்பரம் வண்டிகேட் அருகே ஹைட்ரோ கார்பன் துறப்பான் அமைத்து ONGC நிறுவனத்திடம் ஒப்படைத்திருப்பதை ஏற்கனவே பகுதியில் கடலில் உட்பகுந்து கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. நிலத்தடி நீர் சிதம்பரம் பகுதியில் அதல பாகத்துக்கு சென்றுவிட்ட நிலையில் நீர் ஆதாரத்தை அழைத்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. அதுபோல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டுள்ள நிதி நிர்வாக சிக்கல் நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்படும். மானிய தொகை 209 கோடி தரப்படுகிறது. அத்தொகை மேலும் உயர்த்தி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நமது புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு நெய்வேலியில் 3வது நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்காக 26 கிராமங்களில் உள்ள 12,500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் திட்டத்தை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக விவசாயிகளுடன் சேர்ந்து ஏற்கனவே நாம் காட்டுமன்னார்குடியிலே மாபெரும் போராட்டத்தை 6/1/2019 அன்று சேத்தியாத்தோப்பிலே உங்களுக்காக NLC நிறுவனத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியோம். 26 கிராம மக்களும் தேர்தல் புறக்கணிப்பு செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிராமத்து மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் ஆதரவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அழைத்து வெற்றி பெற செய்வதன் மூலம்தான் நீங்கள் நமது பகுதியில் NLC அந்த நிலங்களை கையகப்படுத்தாமல் தடுக்க முடியும். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது இந்த மோடியும் இந்த எடுபடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் அவர்களாலும் சரி, காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் சரி, அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். காங்கிரஸ் அவர்கள் NLCயை நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிலங்களை கையகப்படுத்துவதிலே அவர் மும்முரமாக இருப்பார்கள். தமிழ்நாட்டின் மக்களின் பிரச்சனைகளுக்காக எந்த ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லாத நாம் தான் உங்களுக்காக போராடி பெற முடியும். எனவே நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். புவனகிரி வெள்ளாற்றில் தடுப்பணை கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களால் விதி எண் 110 கீழ் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் புவனகிரி கீரப்பாளையம் வட்டாரத்தில் குடிநீர் உவர்நீர் ஆகிவிட்டது. நமது அரசு அமைந்தவுடன் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி துரிதப்படுத்தப்படும். புவனகிரி சட்டமன்ற தொகுதியின் தலைமையிடத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேல் புவனகிரி பஞ்சாயத்து யூனியன் அலுவலக கட்டிடம் 64ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இப்பொழுது கட்டிடம் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் கழக அரசு அமைந்தவுடன் புதிய கட்டிடம் யூனியன் ஆபீஸ் கட்டித்தரப்படும். விவசாய நிலம் அதிகம் உள்ள பகுதியில் நவீன அரிசி ஆலையும் சேமிப்பு கிடங்கும் அமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சொந்தமான சுண்ணாம்பு குளத்தினை சுத்தப்படுத்தப்பட்டு சுற்றி வருவதற்கு நடைபாதை வசதி செய்யப்படும். விவசாய நிலம் அதிகம் உள்ள பகுதியில் நவீன அரிசி ஆலையும் சேமிப்பு கிடங்கும் அமைப்பு தேவைப்படும். காட்டுமன்னார் கோயில் பகுதியில் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வரும் வீராணம் ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்தப்பட்டு சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்த தரப்படும்.
அதே போல வீராணம் ஏரி அழகுபடுத்தப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்படும். காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். சிதம்பரம் பைபாஸ் 2 வழிப்பாதையை 4 வழிப்பாதையாக நீளம் அகலப்படுத்தியதில் மனைப்பறிவு மற்றும் வீடு கடைகள் பாதிக்கப்பட்டது. மனுவின் சதுர அடி அரங்கத்தின் ரிஜிஸ்டர் செய்தது ரூபாய் 230, வெளிச்சந்தை மதிப்பு ரூபாய் 1200. அகல வழிப்பாதைக்காக நிலம் எடுத்தது சதுர அடி ரூபாய் 32 மட்டுமே. அரசாங்கம் கொடுக்க சொல்லியும் நிறுவனம் கொடுக்க சொல்லியும் இதன் பொறுப்பாதிகாரி அதை தரமறுக்கின்றார். அதையெல்லாம் பெற்றுத் தருவதற்கு இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே விவசாயிகள் நலனையும் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும், அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் நமது காவேரி டெல்டா மற்றும் காவேரி படுகை பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து இங்கே விவசாயம் சார்ந்த தொழில்கள் மாத்திரமே இங்கு அனுமதிக்கப்படும். அதுபோல நமது தமிழ்நாட்டிலே வசிக்கின்ற நெசவாளர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சியை உருவாக்கி தர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் டாக்டர் இளவரசன். உங்களது வெற்றி சின்னம் நமது பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவ அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வ ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவ அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வ ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவ அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வ ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவ அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வ ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவ அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வ ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவ அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வ ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம் காக்கும்